அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஏஜேஸ் சேனல். நம்ம சேனலில் இப்போ முன்ன மாதிரி அடிக்கடி வீடியோஸ்லாம் போடுறதில்ல. அப்போ ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம திருவாரூரில் நடந்துட்டு இருக்கிற கடல் கண்காட்சி அதை தான் போட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் மோரோவர் ஒரு 80% பீப்புள் வந்து போயிருப்பாங்க. பேலன்ஸ் இருக்கிற 20% பீப்புள் போகலை அப்படின்னாக்கா இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. வெளியூரில் இருக்கிற நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு மோரோவர் எக்ஸிபிஷனுக்கு போன ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வெளியில் வந்து ரொம்ப ஓவர் ஹைப்பாக தான் இருந்துச்சு. இன்ஸ்டாவாக இருக்கட்டும், யூடியூப் வீடியோ, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லாயிருக்கு, அப்படி இருக்குது, இப்படி இருக்குங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. சரி நம்மளும் போய் தான் பார்ப்போமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் போயிருந்தோம். வீக்கெண்டில் போனேன்னா வீக் டேஸில் போனாலும் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா இது போய் நான் ரொம்ப நாளாச்சு. எனக்கு வந்து வீடியோஸ் போடுறதுக்கு டைம் இல்லாததுனால என்னால் அப்லோட் பண்ண முடியல. இப்போ தான் இதுக்காக நான் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நான் எடிட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கொடுத்த ஹைப்புக்கு தகுந்த மாதிரியே ரொம்பவே வர்த்தபிளான ஒரு எக்ஸிபிஷன் வந்து நம்ம திருவாரூரில் இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நான் நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குட்டி குட்டி மீன்லேருந்து பெரிய பெரிய மீன் வரைக்கும். இன்னும் ஒன்று அவங்க பண்ணியிருந்துருக்கலாம். அதாவது அந்த எந்தெந்த ஃபிஷ்ஷெல்லாம் அங்கே இருந்துச்சோ அந்தந்த ஃபிஷ்ஷோட நேம்லாம் அதோட செக்ஷன் கிட்டன்னு அழகாக அவங்க வந்து ஒரு பேப்பரில் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னுமே அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும். எனக்குமே அங்கேருந்து ஃபிஷ்ஷோட நேம்லாம் எனக்கு முக்கால்வாசி தெரியல. 1-2 தான் தெரிஞ்சிச்சு. அந்த ஃபிஷ் டேங்க்கு அந்த மாதிரி ஒரு சில மீன் தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. நானே ஒன்று ஒன்றா வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கேட்டு இது என்ன மீன், அது என்ன மீன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன். ரொம்பவே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கலர் கலராக இந்த மீன்லாம் பார்க்குறப்ப குட்டி குட்டியாக கலராக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் கூட ஏதாவது ஸ்மெல்லாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஒரு ஸ்மெல்லு கூட இல்லை. ஏர் கண்டிஷ்னரோட இது வந்து இந்த ஃபிஷ் டனல் வந்து இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. போகாதவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ தான் பார்த்துருக்கோம். இது நம்ம ஊரில் நம்ம திருவாரூரில் இருக்குங்கிறப்ப மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் உள்ளர போயாச்சு. உள்ளர போயிட்டு இந்த ஜாமான்லாம் நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் நான் பார்த்துட்டு வந்துடுவேன். அதே மாதிரி அந்த ஏரியாவில் போய் ஜஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டு ஆனால் ரேட்டெல்லாம் கொஞ்சம் ஹையாக தான் இருந்த மாதிரி என்னோடய ஃபீல். நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் போன இடம் வந்து இங்கே வந்து சரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் வந்து அந்த 6 பால் போடணும். அந்த 6 பாலும் எத்தனை கவுண்டிங் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நம்ம வந்து எத்தனை நம்பர் அந்த ஒரு பாலும் எந்தெந்த நம்பரில் போய் ப்ளேஸ் ஆகுதோ அதை ப்ளஸ் பண்ணி நமக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி அங்கே கொடுத்தாங்க. எனக்கும் அது ஒன்று கிடச்சிச்சு. நானும் அதை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ரைடெலாமே ரொம்ப வர்த்தபிள். எப்படியும் வந்து முன்னாடிலாம் எக்ஸ்போலாம் பார்த்தாக்கா ஒரு 4-5 ரைடு தான் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து புதுசாக ஒரு 2-3 ரைடெல்லாம் புதுசாக போட்டிருந்தாங்க. ப்ளஸ் கிட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு போனோம் அப்படின்னாக்கா வாய்ப்பே இல்லை. எல்லா ரைடுலையுமே அவங்க ஏறி தான் இறங்கியிருப்பாங்க. ஏன்னா கிட்ஸுக்காகவே ஸ்பெஷலான நிறைய ரைடெல்லாம் அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஜெயின்ட்வீலில் போகணுன்னு தான் எனக்கு ஆசை. நான் கொலம்பஸில் கூட அந்தளவுக்கு போக மாட்டேன். அது கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்கும். ஆனால் எனக்கு கம்பெனி யாருமே இல்லாததுனால யோசிச்சுட்டே நின்னேன். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மோஸ்ட்லி இந்த ரைடெல்லாம் ஏற மாட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்காக சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரைடு ஏறினோம். நாங்கள் 2 பேரும் ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோ ரைடு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்டு யாரோ வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நான் இந்த ரைடெல்லாம் நின்று நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த ரைடெலாம் நம்ம ஊருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வருது. ரொம்ப எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. எப்பட்றா இது அப்படின்னு சொல்லிட்டு கிளாக் வைஸில் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 4-5 ரவுண்டு ஆன்டி கிளாக் வைஸில் வேறு போச்சு. ரொம்ப எனக்கு கீழேருந்து பார்க்குறப்பே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நல்லா தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ரைடும் நல்லா இருந்துச்சு. இதுலேயும் கிட்ஸ் எல்லாம் ஏறியிருந்தாங்க. பிள்ளைங்கள்லாம் அழுவுதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேரண்ட்ஸுமே அதில் ஏறியிருந்தாங்க. பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. நம்ம ரைடு ஏறுறோம், ரைடு ஏறலை, நம்ம அங்கே உள்ள ஜங்க் ஃபுட் வாங்கி சாப்பிட்றோம், வாங்கி சாப்பிடல, அதெல்லாம் தனி வேறு.
ஒரு ரிலாக்ஸ்டாக போய் உட்காந்து பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கு இப்போதைக்கு ஒரு 1 or 2 மந்த்துக்கு இந்த பிளேஸ் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். அது மாதிரி கீழே உட்காரத்துக்குமே அந்த ஒரு க்ரீன் கலர் மேட்டு மாதிரிலாம் விரித்து வச்சுருந்தாங்க. அதுவுமே நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு. ஸோ திருவாரூர் மக்கள் வந்து இது வரைக்கும் இன்னும் போகலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக போய் ஒரு தடவையாச்சும் போய் பார்த்துட்டு வாங்க. நாங்கள் வந்து ஒரு கார்னும் ப்ளஸ் ஒரு பாவ் பஜ்ஜியும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இப்படி தான் அன்னைக்கு எங்களோட இது வீக் டேஸான்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்படி தான் போச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.